தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். மறைந்த மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தியின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பின் தகனம் செய்யப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றதாக ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 5:05 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவரது உயிர் பிரிந்தது. தொடர்ந்து கணேசமூர்த்தியின் உடல் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உடற்கூறாய்வு நடத்தப்பட்ட பிறகு கணேசமூர்த்தியின் உடல் முறைப்படி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள குமாரவலசு பகுதியில் கணேசமூர்த்திக்கு சொந்தமான இடத்தில் அவரது உடல் மதிமுக கொடி போர்த்தப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன், ஈரோடு மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் பிரகாஷ், அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், கரூர் மற்றும் திருப்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் ஜோதிமணி, சுப்புராயன் மற்றும் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி உட்பட ஏராளமானோர் கணேசமூர்த்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மிக நேர்மையான, கரைபிடியாத, பொது வாழ்க்கைக்கு சொந்தமான ஒருவருடைய மறைவு அரசியல் உலகில் நல்ல கூறுகளுக்கு கிடைத்த பெரும் அதிர்ச்சி. இவருடைய இழப்பு அப்படிங்கிறது மதிமுகவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கொங்கு மண்டல மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு இது. ஏன்னா விவசாயத்திற்காக பாடுபட்ட ஒரு விவசாயிகளுடைய தோழன் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள். முன்னதாக MP சீட் கிடைக்காததால் தான் கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாக வரும் தகவலில் துளிக்கூட உண்மையில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கணேசமூர்த்தியுடனான நினைவுகளை கூறி கண்கலங்கினார். அவரிடம் என்ன பேசியிருந்தேன் என்றால், சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதிலே உங்களுக்கு விருப்பமான வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியிலே நீங்கள் நின்று கொள்ளலாம் என்றுதான் சொன்னேன். அவர் அதை பற்றி ஒண்ணுமில்லை, 2 சீட்டு கொடுத்தா கன்சிடர் பண்ணுங்க, ஒரு சீட்டுன்னா துரணிக்கட்டும் என்றுதான் கணேசமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த கணேசமூர்த்தியின் உடல் மாலை 5 மணி அளவில் அவருக்கு சொந்தமான தோப்பில் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.